பார்க்கறதுக்கு தான் எல்லாம் வந்திருக்கிறாங்க. தெரியலையா? என்ன நடக்குது? பாரு, உனக்கு யாரும் தெரியல. தெரியலையா? என்ன பேச்சு பாரு. உனக்கு ஃப்ரெண்ட் இருக்கா? அந்த புள்ளையா? அப்படியா? ஹாய் ஹாரியா. யாரு கேக்குற நீ? யாருன்னு தெரியலையே. அது யாருன்னு தெரியலையே. ஹாரியா. என்ன தெரியல. நீ வெளிச்சத்துல இருக்க, அவன் வெளிச்சத்துல இருக்கா. தம்பி நீதானா? நீதான். ஹாய் ஹாரியா. தெரியலையா? இல்ல நாடகம் பாக்குறதுல மூடில இருக்காங்க போல இருக்கு. சரி நீங்க நான் என்ன பண்ண போறேன்? நமக்கு இப்ப என்ன நாடகம்னு சொன்னாரு? ஆசகர் நாடகம். அப்படின்னா நமக்கு வாசிச்சு ஒரு நாடகம் பண்ணுவோம். டயலாக்க வாசிச்சு ஒரு நாடகம். டைரக்டர் சார் கலக்குறீங்க. ஓகே டைரக்டர் திடீர்னு அப்படிதான் புதுமையான டைரக்டர் தான் அவர். அப்படிதான் நிறைய பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? நம்ம நாடகத்துக்குள்ள போயிடலாமா? இல்ல அதுக்கு முன்னாடி நாங்க இந்த சொல்லணும். என்ன சொல்ல போறேன்? நீங்கெல்லாம் நாடகம் ஆத்தீங்கன்னா நான் ஒரு 4 கேள்வி கேட்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. 4 கேள்வி கேட்பியா? யாரு கேட்ப? இருக்கிற எல்லாரையும் தான். கரெக்டா வாங்க. அப்பதான் கரெக்டா பாப்பாங்களா? சரி ஓகே. கேள்வி கேட்டு என்ன பண்ணுவேன்? நம்ம புக்கா பரிசா? சரி ஓகே கொடுத்துடலாங்க. இல்ல ரெடியா? யாருமே இல்ல போல இருக்குப்பா. சும்மா அப்படியே பொம்மை மாதிரியாவே உட்கார வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இல்ல நினைக்கிறேன். இருக்கிறீங்களா? ஹலோ இருக்கிறீங்களா? சத்தமே கேட்கலையே. அவன் கேள்வி கேட்கறேன், பதிலே சொல்ல மாட்டீங்க யாருமே. இருக்கிறீங்களா? பரிசு வேணுமா? வேணுமாண்டா? நாடகத்தை நல்லா வாங்க. டைலாக் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். சொன்னாருங்க. அப்படியே புக்கு படிக்கிற மாதிரி படிக்க கூடாது. சரியா? நாடகத்துல எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கணும். நம்ம நீ எனக்கு சொல்லி தரியா? நான் என்ன பண்ணோம்? சரி ஓகே வாசி. வீரன் 1 வீரன் 2. நீ என்ன வாசிக்க போற? நான் இன்னைக்கு 2 தான். சரி ஓகே. நான் முதல்ல வாசிக்கிறேன். தாரா இன்னைக்கு சாயிஷா முன்னால சொல்லிட்டு இருந்ததை கேட்டியா? அதான் கேட்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரே சமயத்துல கிறிஸ்தவனோ இந்துவாக இருக்க முடியாதுன்னு கேட்கிறான். கேட்டுக்கிட்டு தானே இருந்தான். அவங்க அப்பன் கேட்டுக்கிட்டு தானே இருந்தானா? ஆமா இன்னொரு விஷயம் தெரியும்ல. சீவுல் அஸ்ரா அப்படின்னு அவன் ஒண்ணு எழுதியிருக்கான் பாரு. அத அந்த இந்துக்களோட வேதம் சொல்லுவாங்க. அத இவன் எல்லாருக்கும் படிச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறான்பா. ஒரு நாளைக்கு 100 தடவை படிக்கிறானா? சன்னியாசிகளை கூட்டிட்டு வந்து அரண்மனையில அடிக்கிற தொட்டா இருக்கு. சரி நல்ல முசல்மானா இருந்தா சிலைய வச்சு கும்பிடுறதுல என்ன தப்புன்னு கேட்பானா? சமஸ்கிருத மந்திரங்களை உரிச்சி வச்ச மந்திரங்களை ஒட்டிக்கிட்டு திரியானா? இல்ல. அப்புறம் ரம்ஜான் மாசத்துல விருந்து சாப்பிடலாம். ஊசிகளை கட்டிக்கிட்டு அழுவறாயா? அது கோவா சொல்லலையா? நான் வந்து அது சொன்னேன். கோவமா சொல்லுமா? சூப்பரா செய்யலடா நீ. சரி ஓகே. எப்படி இருந்தா என்ன? ஜனங்க கிட்ட எனக்கு என்ன வேற ஆச்சியா?
அப்பன் சொல்லி பணத்தை வாரி வாரி அரைச்சா ஏன்டா பேர் வராது. சாயம் சாயம் வேற வீரர்ல வச்சிருக்காரு ராஜபுத்திரர். இவன் பக்கம் இல்ல, தேசத்தோட செல்லம் இல்ல. ஆனா ஒண்ணு சபையில இருக்கிற முசல்மான் பிரபுக்கள் எல்லாம் தன் பக்கம் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்க சமயம் வரட்டும், என்ன நடக்க போகுதுன்னு பாரு. படி படிச்சுட்டு சிரி பார்க்கலாம். ராஜபுத்திரர் மட்டும் என்ன கையோட பக்கம் வாத்துட்டு நீ சொல்லியாத அப்படியா? சரி, ராஜபுத்திரர் மட்டும் இல்ல கையோங்கிற பக்கம் பார்த்துட்டு நம்பினவங்கள காலவாரி விட்டுடுவாங்க. கரெக்டா? சரியா. அடுத்த ராசி சுயநலம்னு வரப்ப இந்துவாரும் முசல்மானாவது எல்லாரும் நம் நாட்டு ஜனங்க. இதை நான் சொல்லிடுறேன். நீயே சிரிக்கணும். சரியா? அடுத்தது பாரு. நான் உன்னை கேட்கலாமா? டைலாக்ல நான் உன்னை கேட்கலாமா? அடியா நானும் கேட்கலாம். அதான் வேலை. சரி கேளு. ஷாஹின் ஷாவோட மூணாவது பிள்ளை தாராவோட ஜென்ம எதிரி ஆடு நான். வாய வலிக்குதையா? அதே கேள்விதான் எனக்கும். சிரிக்க மாட்டாங்க. சிரிக்க சொல்லுங்க. நம்ம மாதிரி அரண்மனையில இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. தெரியுமா? தெரியும். ஆனா காட்டி கொடுக்க மாட்டான். ஆனா எவனும் என் ஜாதி இல்ல. சரி, ஓகே. அப்புறம் இன்னொருத்தன் காட்டி கொடுக்க மாட்டான். அப்புறம் வேற என்ன இருக்கு பாரு. அலிலுல்லாக்கான கவனிச்சிட்டு இருக்கேன். நீ தாராவோட ஆளாச்சே. ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கானே தாரா. இருக்கட்டும். எனக்கு என்ன? ஆனா அவரும் சிக்கும். அவட்டுவேன் யாரு வேண்டுவானுங்கன்னா அடி நம்மளும் தானே. அவரும் சிக்கும் வேண்டிக்கிட்டு இருக்காரு. அது கிடக்கட்டும். நீ யாரை கவனிச்சுக்கிட்டு இருக்க? நீ கூட கவனிக்கிறியா? நானும் கவனிக்கிறேன். யாரு பாருங்க? அசாத் கான். சரி, அடுத்தது என்ன பாக்குறேன்? நானே பேசி நாடகத்தை வச்சிருவான். எல்லாரும் பேசுறாங்களா? கேட்கல அவனுக்கு அதுல விழுந்துட்டா? இல்ல நாங்க இதோ பேசிட்டு போயிடுவோம். சரிங்க பாரு. அப்படியா? நம்ம போயிடலாமா? நாடகம் ஆரம்பிச்சிடும். நம்ம டக்குனு கிளம்பிடலாம். எல்லாருக்கும் பாய் சொல்லணும். நடுவில் நான் தெரியல. அதுவேண்ணா தட்சணத்தில் அவன் இந்துக்களையும் சியாக்களையும் இப்படி துன்புறுத்தி கொண்டு வந்தான். ரஜபுத்தி இருக்கிறவன் சியா பிரபுக்கள் நமக்கு எதிரியாகி விடுவார். ஒருவேளை அதுதான் அவுரங்கசீப்பின் நோக்கமோ என்னமோ. அவன் என்னை ஏன் இப்படி வெறுக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. உனக்கு ஒன்று நினைவிருக்கிறதா தாரா? புதிய மகளை கட்டி ஷாவின் ஷாயும் நமது தம்பிகள் மூவர் ஷூஜா அவுரங்கசீப் அனைவரையும் அழைத்துக் கொண்டு சென்றார். அனைவரும் உள்ளே சென்றனர். ஆனால் அவுரங்கசீப் மட்டும் வாசலிலேயே அமர்ந்திருந்தார். அந்த பக்கமாக வந்த நான் ஏன் உள்ளே
ஏன் என்னையும் உள்ளே அழைத்துச் சென்று தாரா என்னை கொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா என்றார். இவ்வளவு சந்தேகம் உன் பேரில் அவனுக்கு. சீஜாவுக்கும் கூட என்னை கண்டால் இப்பொழுது பிடிக்கவில்லை. என்னை ஒழித்து கட்டி அவனுக்கு முடிசூட்டுவதாக அவன் வாக்குறுதி அளித்திருக்கிறான். இந்த முட்டாளும் அவனை நம்பிக்கொண்டிருக்கிறான். உரத்திற்கு மதுவும் மகையும் மட்டும் இருந்தால் போதுமானது. சீஜாவுக்கு மட்டும் என்ன, அவன் ஆயத்தமாக இருக்கிறான் என்று கேள்வி. வரட்டும், அவன் கொழுப்பை அடக்க சுலைமானை அனுப்ப போகிறேன். மகனால் அவனை சமாளிக்க முடியாது. ஏன் முடியாது? தன்னை அலெக்சாண்டர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் சுலைமான். நிஜ அலெக்சாண்டரே வந்தாலும் சுலைமான் சமாளிப்பான். அவுரங்கசீப் வேறு உன்னை இஸ்லாம் மதத்தின் எதிரி என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிறான். அதனை எப்படி சமாளிப்பாய் தாரா? நான் எந்த மதத்துக்கும் விரோதி இல்லை. அக்பர் பரம்பரையில் வந்த எனக்கு நாட்டை மதத்தின் அடிப்படையில் தான் ஆள வேண்டும் என்ற நம்பிக்கை கிடையாது. அக்பருக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கிறது தாரா. என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? அக்பர் தனது மத கொள்கைகளை பேசும் பொழுது சக்கரவர்த்தியாக இருந்தார். நீ அரியணை ஏறும் முன்பே சக்கரவர்த்தி போல் பேசுகிறார். அதுதான். மக்கள் என் மீது உயிரையே வைத்திருக்கிறார்கள். தில்லியில் ஆக்ராவின் வீதி வழியை செல்லும் போது எவ்வளவு மலர் மாலைகள் வாழ்த்தொழிகள். மக்கள் என் பக்கம். அவர்கள் என்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார்கள். மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் மக்களின் குரல் என்று கூறிக்கொண்டு பல பரீட்சை நடக்கும் போது அந்த மக்களின் குரலுக்கு வலிமை இருக்கும் என்றா நீ நினைக்கிறாய்? அங்கே என்ன தெரிகிறது? சூரியன் அஸ்தமன ஒளியில் நன்றாக குடித்துவிட்டு இப்பொழுதுதான் பூத்த மலர் போல தாஜ்மஹல் எவ்வளவு அழகாக ஜொலிக்கிறது. அது உங்களுக்கு தெரியவில்லையா? அந்த வெள்ளை மலரிலிருந்து மும்தாஜ் வெள்ளை எட்டி பார்த்தார். சூரியனின் சிவப்பு உன் முகத்திற்கு எப்படி வந்தது மும்தாஜ்? மும்தாஜ், உனக்கு ஏன் இவ்வளவு வெட்கம்? உறைந்த பால் போல தாஜ்மஹல் எவ்வளவு வெண்மையாக இருக்கிறது. மும்தாஜ், நீ இந்த பக்கம் இந்த வெள்ளை மலரில் குடியிருந்து வா. நான் அந்த பக்கம் அக்கறையில் ஒரு கருமலருக்கு குடி வருகிறேன். ஆம், கரும் சலவைக்கல் மரம். அதுதான் என் ஓய்விடமாக இருக்க போகிறது. மறுச்சலவைக்கும் மகன். மும்தாஜ், நீ இக்கரையில் இந்த மலரில் இருந்து என்னை பார்த்துக் கொண்டிரு. நான் அக்கறையில் இருந்து உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் காலம் காலமாக பார்த்துக் கொண்டே கட்டப் போகிறேன். மும்தாஜின் கனவில் வந்தது ஒரு வெள்ளை மலர். என் கனவில் வந்தது கருமலர். தாஜ்மஹலின் நிலவுக்கு கல்லிலே ஒரு வடிவம். இன்னொரு மகள். இன்னொரு மகள். இந்துஸ்தான் முழுவதும் மகள்கள், பூந்தோட்டங்கள். சாலை நாம் ஏன் வெறுக்க வேண்டும்? இந்த மாதிரி சமாதிகள் கட்ட வாய்ப்பிருக்கும் பொழுது இயற்கை மனிதனை பார்த்து என்னை கவிதையாக்கி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இதோ கல்லிலே ஒரு வெண்பா. இன்னொரு கவிதை, இன்னொரு கவிதை. உங்கள் கவிதையின் விலை என்ன தெரியுமா சக்கரவர்த்தி? பெண்களுக்கும் வணிகர்களுக்கும் எப்பொழுதும் விலையை பற்றியே கவலை. எனக்கு தெரியாது அழகின் விலை என்ன வேண்டும். மக்கள் உங்களுக்கு கனவை விலை கொடுத்து வாங்க வேண்டுமா என்ன? மக்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. என் கனவு என் சொந்தம். அதில் யாரும் தலையிட முடியாது. இன்னொரு மகளை கட்ட வேண்டும் என்றால் கோடிக்கணக்கில் பணம் வேண்டும். அது மக்களிடம் அல்லவா வர வேண்டும். என் கனவு நிறைவேண்டும். ஒரு தனி மனிதனின் கனவினால் தான் இந்த மனித நாகரிக தொடர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்க காரணமாயிருக்கிறது. 300 ஆண்டுகளுக்கு பிறகு
மகள்களை பார்க்க வருபவர்கள் இப்பொழுது பஞ்சத்தில் எத்தனை பேர் செத்து போனார்கள் என்றால் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். ஷாஜஹான் கல்லிலே 2 கவிதைகள் வரை என்பது மட்டுமே அவர்கள் மனதில் இருக்க போகிற செய்தி. அங்கே பார், அதோ கூட்டம் கூட்டமாக எவ்வளவு பேர் இந்த 2 மகள்களையும் பார்ப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்பொழுதே என் கண்ணால் நான் பார்க்க முடிகிறது. அடுத்த பிறவியில் சொர்க்கம் வேண்டும் என்பதற்காக நிகழ்கால வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ளும் இந்துக்களின் தத்துவத்திற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? இந்த பிறவியை நரகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்து மத தத்துவம் எங்கும் கூறவில்லை சகோதரி. ஒருவன் தன் ஆற்றலின் எல்லையை உணர வேண்டும் என்றுதான் இந்து மத தத்துவம் கூறுகிறது. ஒருவன் தன் ஆற்றலின் எல்லையை உணர வேண்டும் என்றுதான் இது வழிவகை செய்கிறது. உனது தத்துவ விசாரணை எல்லாம் இருக்கட்டும். ஷாயின்ஷாவின் திட்டத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? வாழ்க்கையின் எல்லை கோட்டில் இருந்து கொண்டு கனவு காண்கிறார் ஷாயின்ஷா. அவருடைய கனவை கலைக்கும் அளவுக்கு என் ரசனை கெட்டு போய்விடவில்லை. நீ என் கனவை நிறைவேற்றுவாயா? நீதான் என் உண்மையான வாரிசு. உங்கள் கனவை நிறைவேற்றுவேன். நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே கருஞ்சலவைக்கல் சவாரியை கண்டுகளிக்கப் போகிறீர்கள். அவுரங்கசீப் நீ அடிக்கடி சொல்லுகிறாய். அவுரங்கசீப் அவனை நான் ஏன் வெறுக்கிறேன் தெரியுமா? அவுரங்கசீப் அழகுக்கு எதிராக ஒரு தனி மதத்தையே உருவாக்கி இருக்கிறார். அழகை ரசிக்க தெரியாத ஜடம், அழகை ரசிக்க தெரியாத ஒருவன் ஏன் உலகில் உயிரோடு இருக்க வேண்டும்? அவன் இசைக்கு எதிரியாக இருக்கிறான். நான் சிறு வயது தான்சேவின் இசையை கேட்டிருக்கிறேன். அந்த இசைதான் என் காதுகளையும் இதயத்தையும் உண்டாக்கி பெரும் பேர்தான் என் வாழ்க்கையை இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் என் உள்ளமெல்லாம் இசையால் நிரம்பி இருக்கிறது. இசை உலகமே இசைமயம், உலகமே அழகுமயம். என்னை மனிதனாக படைக்கும் இந்த அழகை ரசிப்பதற்காக கண்களையும் காதுகளையும் என் உடலையும் கொடுத்த அல்லாவே நான் உனக்கு எவ்வாறு கைமாறு செய்ய போகிறேன்? இவர் கனவை நிறைவேற்றியவர்தான் நான் இவருக்கு செய்யும் கைமாறாக இருக்க முடியும். நீ என் கனவை நிறைவேற்றுவாயா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக கூறு, நீ என் கனவை நிறைவேற்றுவாயா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், உங்கள் கனவை நிறைவேற்றிய வைப்பேன். இது நிச்சயம். மும்தாஜ், உன்னையும் என்னையும் போல் ஒரு அற்புத தம்பதியர் இந்த உலகில் வாழ்ந்ததே இல்லை என்று வரலாறு கூறுகிறது. என்னை உள்ளே அழைத்துச் செல்லும். நான் உறங்கப் போகிறேன். கனவிலே நான் கருஞ்சலவைக்கல் பற்றி திட்டங்கள் உன்னிடம் நான் சொல்ல வேண்டாமா? நான் இளவரசர் தாராவை உடனே பார்க்க வேண்டும். என்ன முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் பார்க்க வந்திருக்கிறீர்கள்? இமாம் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார். இதை சொல்லலாம் என வந்தேன். ஏன்? நீங்கள் 4-5 நாட்களுக்கு முன்பு முகமது ரஷீதிடம் என்ன சொன்னீர்கள்? எதை பற்றி? நீங்கள் தான் கடவுள் என்று சொன்னீர்களா? இது வேடிக்கைக்குரிய விஷயம் அல்ல இளவரசே. ஆனால் நாம் தான் கடவுள் என்று சொல்வதற்கும் கடவுளின் அடிமை என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? மௌலவி சாஹப், அதுதான் நானும் சொல்கிறேன். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா மௌலவி சாஹப்? கபீர்கள் உங்களை மிகவும் கெடுத்து விட்டார்கள் இளவரசே. யாரும் யாரையும் அவ்வளவு சுலபமாக கெடுத்து விட முடியாது. ஒருவனுக்கு நன்மையும் தீமையும் பிறர் அளிக்க வருவதில்லை. நான் சொல்வதை முழுமையாக கேளுங்கள். இளவரசே, நம் மதம் அப்படியா சொல்கிறது? எவ்வளவு செருக்கு இருந்தால் ஒரு மனிதன் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொள்வான்.
கடவுள் கடவுள் இருக்கிறார் என்றால் கடவுளுக்கு ஒரு தனி இருக்கையும் மனிதனுக்கு ஒரு தனி இருக்கையும் தனித்தனியாக தருவதுதான் செருக்கு. இது தர்க்கம். இறைவன் விஷயத்தில் தர்க்கத்தை மட்டும் பயன்படுத்துவது இந்துக்கள் தான். ஜலாலுதீன் ரூமியினுடைய திருவாசகம் இது. இந்துக்களுடைய வார்த்தைகள் அல்ல. சூஃபிகளுக்கும் கபீர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது இளவரசே. ஓ, இதை சொல்லத்தான் இவ்வளவு அவசரமாக வந்தீர்கள். இளவரசே, உங்கள் மத கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் உங்கள் மீது எனக்கு இருக்கும் பாசத்தின் காரணமாக உங்களை எச்சரிக்கை செய்யலாம் என வந்தேன். எச்சரிக்கையா? எதற்காக? உங்கள் பேச்சினால் செய்கையினால் கொதிப்படைந்திருக்கும் நம் மத தலைவர்கள் அவுரங்கசீப்பிற்கு சில அந்தரங்கமான செய்திகளை அனுப்பியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாமல் ஒரு சதி உருவாக்கி கொண்டு வருவது போல் எனக்கு தோன்றுகிறது. அவுரங்கசீப்பையும் மத தலைவர்களையும் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். தத்துவம் தெரிந்த அளவிற்கு உங்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்பதே என் கருத்து. தத்துவம் வேறு அரசியல் வேறு என்று நான் நினைக்கிறேன். அதிகாரம் தான் எல்லா அரசியலுக்கும் அடிப்படை தத்துவம். இதை நீங்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். மதம் பற்றிய தம்முடைய கொள்கைகளை அக்பர் சொன்னபோது அவர் சக்கரவர்த்தி, நீ அத்தமீறுவதற்கு முன்பே அக்பராக இருக்க முயல்வதுதான் முன்துர்பாக்கியம். அதிகாரம் இருந்தால் தான் கொள்கை அரியாசனம் ஏறும். உண்மைதான். அதிகாரத்திற்கும் அரசியலுக்கும் உள்ள பிணைப்பு இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. உண்மைதான் உண்மைதான். அவுரங்கசீப் பட்டத்துக்கு வந்தா என்னது புதிய திட்டம்? ஆம், ஷாஹின்ஷா தாஜ்மஹாலை போல் இன்னொரு சமாதி கட்டப் போகிறார். கருஞ்சலவைக்கல் சமாதி. இப்பொழுது கட்டப் போவது அவருக்காக. யமுனையின் இரு கரைகளிலும் இருந்தவாறு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் காலம் காலமாக பார்த்துக் கொண்டிருக்க போகிறார்கள். இளவரசே, கோடிக்கணக்கில் மறுபடியும் செலவா? ஆம், ஷாஹின்ஷா பிடிவாதமாக கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அக்கனவை கலைக்கும் அளவுக்கு என் நசலை கெட்டுப் போய்விடுவது. நீங்கள் உங்கள் நண்பர்களை நம்புகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று நான் அல்லாஹ்வை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறதா? என்னை பதில் சொல்லும்படி கட்டாயப்படுத்தாதீர்கள். எல்லாம் அல்லாஹ்வின் திருவுள்ளபடிதான். இதை யாராலும் தடுக்க முடியாது. இதை பற்றி எனக்கு சந்தேகமும் கிடையாது. நான் வருகிறேன். அவுரங்கசீப்பை என்னால் சமாளிக்க முடியும். சூஜாவையும் தூரத்தையும் அவன் தன் பக்கம் சேர்த்துக் கொண்டு விட்டான். தன்னை தூண்டிவிட்டு பலனை அவன் அனுபவிக்கப் போகிறான் என்று ஏன் அவர்களுக்கு இன்னும் புரியவில்லை? 17 வயதில் போருக்கு சென்று அவன் பல சாகசங்கள் செய்திருக்கலாம். ஆனால் அவனுடைய தனிப்பட்ட சாகசம் ஒரு பெரிய சாம்ராஜ்ய படைக்கு முன்னால் ஒன்றும் செய்துவிட முடியாது. வரக்கூடாது. நிச்சயம் அவன் பட்டத்துக்கு வரக்கூடாது. வந்தாலேயானால் நான் காணும் இனிய கனவு போய்த்து விடும். சமய சார்பற்ற ஆட்சி இந்துஸ்தானில் உருவாவதில்லை. அவுரங்கசீப்பின் அழிவுதான் இருக்க முடியும். இது இதற்காகத்தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஆனால் அவ்வளவு பலம் எனக்கு இருக்கிறதா? அவுரங்கசீப்பை சமாளிக்க முடியும் என்று நினைக்கிறாயா? நல்ல போர் வீரன் தான். ஆனால் அவுரங்கசீப் தந்திரக்காரன். போரை நிறுத்துவதற்கு வேறு வழியே இல்லையா? போர் நடந்தே தீருமா? ஷாஜாவும் மூரத்தும் கூட
படையெடுக்க ஆயத்தம் செய்வதாய் நான் அறிகிறேன். அவுரங்கசீப்புக்கு தட்சிணத்தை கொடுத்து விடுவோம். சூதாவுக்கும் அவர்கள் இருக்கும் இடத்தையே அவர்களுக்கு கொடுத்து விட்டால் போகிறது. என்ன சொல்கிறீர்கள் சக்கரவர்த்தி? போரை நிறுத்த வேண்டும் என்றால் எனக்கு இது ஒன்றுதான் வழியாக தெரிகிறது. தாரா ஆக்ராவை ஆள வேண்டும் என்றால் இது ஒன்றுதான் வழி. தாரா ஆக்ராவில் இருந்தால்தான் என் கனவு நிறைவேறும். உங்கள் கனவு நிறைவேற வேண்டும் என்றால் கோடிக்கணக்கில் பணம் செலவழியும். எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு என் கனவுதான் முக்கியம். என் கனவு நிறைவேற வேண்டும் என்றால் தாரா ஆக்ராவில் இருந்தாக வேண்டும். வரிப்பணத்தை பற்றி நீ யோசிக்கிறாய் என்று நினைக்கிறேன். மக்கள் மீதான வரிப்பணத்தை அதிகப்படுத்துவதில் எந்த தவறும் இருப்பதாக நான் உணரவில்லை. இப்பொழுது மக்கள் செய்ய போகும் தியாகங்களை எதிர்கால சந்ததியினர் போற்றிக் கொண்டே இருப்பர். ஜகநாதா, அவர்கள் 3 பேரும் சேர்ந்து வந்து நமது ஆக்ராவை பிடித்து விடுவார்கள் என்ற கவலையும் உனக்கு இருக்கிறது. அவரவர்கள் இருக்கும் இடத்தை அவரவர்களுக்கே அரசராக முடிசூட்டிக் கொண்டால் அவர்களே வந்து ஆக்ராவை தாக்குகிறார்கள். ஜகநாதா, இனிமேல் நீ என்னிடம் அரசியல் பேசாதே. அங்கே சந்திரனின் ஒளி முன்தாஜ் நீராடி கொண்டிருக்கிறார். என்னை போன்ற அவர் உடம்பில் சந்திரன் செய்யும் குண்டுகள் சரிய முன்தாஜ் முகத்தை சாய்த்து கவிதை பொங்கும் கண்களால் என்னிடம் முறையிடுகிறார். அழகான பெண்களை கண்டார். சந்திரனை உனக்கு ஏன் இவ்வளவு கொண்டாட்டம்? அழகுக்கும் இசைக்கும் எனக்கு ஒரே இடம் இருக்கிறது. எனவே இந்துஸ்தானத்தை அழகுமயமாக்க இவ்வளவு எளிதான வழிகள் இருக்கின்றன என்று எனக்கு தெரியவில்லை. அவுரங்கசீப் அவன் ஒரு முட்டாள். தினமும் திருக்குறான் ஓதுகிறான், 5 வேளை நமாஸ் செய்கிறான், மதுவை அருந்துவதில்லை, மங்கையை பார்ப்பதில்லை, ஆடம்பரத்தை வெறுக்கிறான், அணிகலன்கள் கூடுவதை தவிர்த்து விட்டான். நபிகள் நாயகத்தின் பக்தனாக இருக்கிறான். முட்டாள், அழகை ரசிக்க தெரியாத அப்பாவி. நீ என்ன சொல்ல வருகிறாய் ரோஷ்னாரா? சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, தெரியவில்லையா? தந்தை, மகன், மகள், உங்கள் மூவருக்குள் நிலவும் பாசம் என்னை மெய்சிலிர்க்க செய்கிறது சகோதரி. நீயும் அவருடைய மகள்தான் என்பதை ஏன் மறந்து விட்டாய் ரோஷ்னாரா? அவர் மறந்து விட்டார், நான் மறக்கவில்லை. அவர் தனக்கு இன்னும் 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதையும் மறந்து விட்டார். அவர் உனக்கும் தாராவுக்கும் தான் தந்தையை தவிர எனக்கல்ல, அவுரங்கசீப்புக்கல்ல. உனக்கு நினைவிருக்கிறதா? உன்னுடைய அஜாக்கிரதையினால் நீ காயம் ஏற்படுத்திக் கொண்டாயே, அப்போது அல்லும் பகலும் உன் அருகிலே அமர்ந்து அரசாங்க வேலைகளை கூட கவனிக்காமல் அவர் பணிவிடை செய்தாரே, நினைவிருக்கிறதா? அது என்னுடைய அஜாக்கிரதை அல்ல ரோஷ்னாரா. சரி, நான் தான் உனக்கு கொள்ளி வைத்தேன், போதுமா? ஆனால் அது மட்டும் எனக்கு நடந்திருந்தால் என்ன ஆகி இருக்கும், அவர் என்ன செய்திருப்பார் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என்ன செய்திருப்பார்? இப்பொழுது நான் இங்கே நின்று கொண்டு உன்னிடம் பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். ஆனால் ஒன்று, அவர் எத்தகைய சமாதியை எனக்கு கட்டியிருப்பார் என்பது மிக சுவாரஸ்யமான கேள்வி. ஒருவேளை சரித்திரத்தில் தந்தை மகளுக்கு இப்படி ஒரு சலவைக்கல் சமாதியை கட்டினார் என்று புரிந்து கொள்வதற்காக அவர் கருஞ்சலவைக்கல் சமாதியை எனக்காக கட்டியிருந்தாலும் கட்டியிருக்கலாம்.
முடியாதே ரோஷ்னாரா. ஏன் சக்கரவர்த்தியாக இருப்பதனால் அவருக்கு மட்டும்தான் கனவு காணும் உரிமை இருக்கிறதா? மற்றவர்களுக்கு கிடையாதா? மற்றவர்களுக்கு கிடையாது என்று நான் எங்கு சொன்னேன்? அவுரங்கசீப்புக்கும் கனவுகள் இருக்கின்றன, தெரியுமா உனக்கு? அவுரங்கசீப் யதார்த்தவாதி ஆயிற்று, அவனுக்குமா கனவு? கனவுகள் இருக்கின்றன. ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு மதம், அதுதான் இந்துஸ்தானத்தை பற்றி அவன் காணும் கனவு. அந்த கனவை நிறைவேற்றிக் கொள்ள அவன் எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பான். தத்துவம் இல்லாத அரசியல் தேவையில்லை என்பது அவன் கொள்கை. என்ன சொல்ல வருகிறாய் ரோஷ்னாரா? தாராவுக்கு இந்துஸ்தானத்தை விட்டு இஸ்லாம் மதத்தை அடியோடு ஒழித்து விட வேண்டும் என்பதை தவிர வேற என்ன கொள்கை இருக்கிறது? உண்மையிலேயே நாட்டை பற்றி அவனுக்கு அக்கறை இருந்தால் ஷாஹின்ஷாவின் அசட்டு கனவை கலைக்க அவன் தயாராக இருந்திருப்பான். ஆனால் அவன் அப்படி செய்யவே மாட்டான். ஏன் தெரியுமா? ஷாஹின்ஷாவின் கோபத்துக்கு ஆளாக வேண்டுமோ என்ற பயம். ஷாஹின்ஷா ஒருவேளை அவனை தனது வாரிசாக ஏற்றுக்கொண்டால் அவன் ஷாஹின்ஷாவின் கனவை நிறைவேற்றி வைப்பானா? ஏன் சிரிக்கிறாய்? உன் அருமை சகோதரன் தாரா உன்னுடைய இந்த ஏற்பாட்டை கேட்க வேண்டும். சக்கரவர்த்தியின் கனவை நிறைவேற்ற உனக்கு ஏனம்மா இவ்வளவு அக்கறை? தாராவை காப்பாற்ற இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. கனவு கனவாகவே இருக்கட்டும், அதை நடைமுறைப்படுத்த முயலக்கூடாது என்றுதான் நான் சொல்கிறேன். ஆள்கின்றவர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள முயலும் போதுதான் ஆளப்படுகின்ற மக்களின் அன்றாட தேவைகளும் கனவுகளாகவே போய்விடுகின்றன. அதை தடுக்க அவுரங்கசீப் ஒருவனால் தான் முடியும். ஏனம்மா இவ்வளவு கோபம்? கனவு காண்பதற்கும் ஒரு உச்சவரம் வேண்டும். ஷாஹின்ஷாவின் உண்மையான எதிரி யார் தெரியுமா? யார்? நீதானே? இல்லை, அவரது கனவு. என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறார்? ஏன் பதில் பேச மாட்டேன் என்கிறார்? பயப்படாதே, சொல். அவுரங்கசீப்புக்கு தானே வெற்றி. பாவம் தாரா. தாராவிற்கு ஒன்றும் ஆகவில்லை. அவருக்கு உடலிலே காயம் ஏதும் ஏற்பட்டதா? சொல். உடம்பில் இல்லை இளவரசியே. அப்படி என்றால் அவர் யார் யாரை தன் நெருங்கிய நண்பர் என்று நினைத்தாரோ அவர்களின் பக்கம் அவர் அவுரங்கசீப் பக்கம் சென்று விட்டார். அலிலுல்லா கான் தான் அவரின் சதிக்கு காரணமாக ஆகிவிட்டார். முட்டாள். அவுரங்கசீப் வெற்றி பெற்ற ஆக்ராவை நோக்கி வரும் பொழுது அலிலுல்லா கான் செய்த வஞ்சனை என்று கூறுகிறாயே. ஒருவேளை போரில் தாரா வெற்றி பெற்றிருந்தால் கலிலுல்லா கான் செய்தது வஞ்சனையாகும். அவுரங்கசீப் வெற்றி பெற்றிருக்கும் போது கலிலுல்லா கான் செய்தது எப்படி வஞ்சனையாகும்? வெற்றிதான் எல்லா நியாயங்களையும் காட்டும் என்ற அரசியல் ஆரம்ப பாடத்தை நீ கற்றுக்கொள். இனி நீ பிழைக்க வேண்டும் என்றால் அது ஒன்றுதான் வழி. ஓடிப்போ. நீ போப்பா. குடும்ப ராஜ்ய விவரங்களை அவன் எதிரில் நான் பேச வேண்டும். ஓ, ராஜ்ய குடும்ப விவகாரங்களை சாமுதல் போர்க்களம் வரைக்கும் கொண்டு வரலாம். ஆனால் அவனை வைத்துக் கொண்டு பேசக்கூடாது. அப்படித்தானே? அவுரங்கசீப்பின் வெற்றி அவன் தேல் உனக்கு இருக்கும் வாஞ்சி தூண்டிவிட்டது. அப்படித்தானே?
அழியக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் படையெடுத்து வந்திருக்கிறார். ஒரு நாடு, ஒரு மதம், ஒரு மொழி என்ற அந்த கொள்கையை நிறைவேற்றவே அவுரங்கசீப் தனது சொந்த காரியத்திற்காக பணத்தை செலவழித்தான் என்று நான் கூறவில்லை. ஆனால் தனக்கு பக்கபலம் தேடிக் கொள்வதற்காக அரசாங்க பணத்தை உபயோகித்தான் என்று தான் தாரா கூறுகிறார். பக்கபலம் தேடிக் கொள்ளாமல் தாரா அரியணை ஏறுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு சும்மா இருந்தானால் அவன் உத்தம சகோதரன். அப்படித்தானே? தாரா மூத்த மகன். அவன் பட்டம் ஏறுவதில் உனக்கு என்ன கவலை? அவன் ஒழுங்காக நாட்டை பற்றி கவலைப்பட்டானால் யாரும் கவலைப்படப் போவதில்லை. கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை வாரி இணைத்து வீண் விரயம் செய்யும் தகப்பனுக்கு ஆதரவாக வல்லவா இருக்கிறான். நீ அதனால் இனிமேல் கொள்கையை பற்றி பேசாதே. போ. என் மனதில் எழுந்த கருமலர் அவுரங்கசீப்பின் காலடி பட்டு சின்னாபின்னமாக கிடப்பதை பார். தாரா போரில் தோற்று விட்டார். ஒரு கோழையை போல ஓடி வருகிறார். ரோஷனரா, ரோஷனரா, தாரா போரில் தோற்று விட்டார். ஒரு கோழையை போல ஓடி வருகிறார். ரோஷனரா, நீ அவன் வெற்றி கழிப்பை கொண்டாடு. இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே ரோஷனரா? அவரவரது கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள பாடுபடுவதில் என்ன தவறு இருக்கிறது சக்கரவர்த்தி? சகோதரர்களை கொன்று, தந்தையை கொன்று, தந்தையின் நண்பர்களை கொன்று, அந்த ரத்தத்தில் குடித்து அரியாசனை ஏற வேண்டும் என்பதுதானே உன் அன்பு சகோதரன் அவுரங்கசீப்பின் கனவு. அவுரங்கசீப்பை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் யாரைத்தான் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேன்? போர்க்களத்திலிருந்து மூச்சிறைக்க ஓடி வருகிறானே தாரா, அவனை நான் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேனா? அவனுக்கு உதவி பெறுவார்கள் என்று எண்ணியிருந்தேனே ராஜபுத்திர அயோக்கியர்கள், அவர்களைத்தான் நான் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேனா? யாரை நான் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேன் சொல். அவர்களை தன் நண்பர்கள் என்று எண்ணி இருந்தானோ அவர்களே அவனை ஏமாற்றி விட்டார்கள். பின்னாடி இருந்து முதுகில் குத்துவதில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் போட்டி. மதம் என்பது வெறும் போலி வெற்று பேச்சு. தாரா என்னும் அரசியல் அரிச்சுவடி கூட தெரியாத தாரா என்னும் குதிரையை நம்பி நான் ஏமாந்து விட்டேன். அவன் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கைகள் எல்லாம் பொடியாகிவிட்டது. தாரா தோற்று விட்டான். வெட்கங்கெட்டவன், வெட்கங்கெட்டவன். அவனை கோட்டைக்குள் நுழைய விடாதீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக கூறுகிறேன், அவனை கோட்டைக்குள் நுழைய விடாதீர்கள். தாராவை நான் பார்க்க விரும்பவில்லை. தாராவை நான் பார்க்க விரும்பவில்லை. தாராவை நான் பார்த்தால் அவன் முகம் மறைந்து வெற்றி கடிப்பில் புன்னகை புரியும் அவுரங்கசீப்பின் முகம்தான் எனக்கு நினைவுக்கு வரும். அவன் உங்கள் கனவு கலைந்து விட்டதா சக்கரவர்த்தி என்று ஏளனத்துடன் கேட்பான். இந்த தள்ளாத வயதில் எனக்கு ஏன் இத்தனை சோதனை? அவுரங்கசீப் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டான். வேறு என்ன கெடுதல் பாக்கி இருக்கிறது? இந்துஸ்தானத்தை ஒரு மூழ்கி தாழக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காகவே அவன் படையெடுத்து வந்திருக்கிறான். மேலும் ஏன் நிறுத்திவிட்டாய்? சொல். இன்னொரு மகள் கட்டுவதை தடுக்கத்தான். இதுதான் காரணமா? ஆமாம். தந்தையையும் அவன் கனவுகளையும் குழி தோண்டி புதைக்க அவுரங்கசீப் படையுடன் வருகிறார். உங்கள் கனவுகளை குழி தோண்டி புதைக்கலாம், ஒன்றும் ஆகிவிடாது. ஏன் நான் வேறு, என் கனவு வேறா? மனிதனிடம் இருந்து கனவுகளை பிரித்து விட்டால் மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வேறுபாடு? விலங்குகள் பைத்தியக்கார கனவுகள் காண்பதில்லை. உணவு பிரச்சனையே அன்றாட பிரச்சனையாக
இந்துஸ்தானம் ஆளப்பட வேண்டும் என்றால் அந்த தலைவிதியை நான் என்ன செய்ய முடியும்? அவுரங்கசீப்புக்கு லட்சியம் இருக்கிறது சக்கரவர்த்தி. என்ன லட்சியம்? ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு மதம். ஆளப்படுகின்றவர்கள் ஆட்டு மந்தைகளாகவும் ஆளுகின்றவன் ஒரு கொடிய மிருகமாகவும் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். மக்களுக்காக கொள்கையா அல்லது கொள்கைக்காக மக்கள் ஆலோசனாரா? மக்களுக்காக கொள்கை என்றால் இதுவரை நம் ஆட்சி இருந்து வந்திருக்கிறது. அப்படி இருந்திருந்தால் ஒரு சில நகரங்களை தவிர இந்துஸ்தான் முழுவதும் பசியும் பட்டினியும் இருந்து இருக்கிறது. என்ன காரணம்? சக்கரவர்த்தி தாராவுடன் சேர்ந்து கொண்டு அவுரங்கசீப்பை மூதாரி என்று கூட்டினாரே, உனக்கு அது நினைவில்லை? ஊர்தோறும் மக்கள் பணத்தை வாரி இறைத்து கட்டடங்கள் கட்டும் தகப்பன் எளிமையே உருவான மகனை பார்த்து ஏன் பணத்தை ஆடம்பரமாக செலவழிக்கிறாய் என்று கேட்கிறார். இது வேடிக்கையாக இருக்கிறது. ஆழ்கின்றவர்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க கனவுகளுக்காக கொடுப்பதை காட்டிலும் அவர்களது அரசியல் கனவுகளுக்காக தான் மக்கள் அதிகம் விலை கொடுக்கிறார்கள். இது சரித்திரம். இதை அறிய மாட்டாயா ரோஷனாரா? அந்தரங்க கனவு வேறு, அரசியல் கனவு வேறு. அவுரங்கசீப் காணுவது அரசியல் கனவு, மக்களுடன் சம்பந்தப்பட்ட கனவு. ஒரு உன்னதமான லட்சியம் அரியணை ஏற வேண்டும் என்றால் மக்கள் எந்த விலையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். மக்களுக்காக கொள்கையா அல்லது கொள்கைக்காக மக்களா என்ற எனது கேள்விக்கு இதுவா பதில்? ரோஷனரா, அவுரங்கசீப்பை நான் வரவேற்க தயாராக இருக்கிறார். அவன் என் கனவை நிறைவேற்றுவான். என்ன சொல்கிறீர்கள் சக்கரவர்த்தி? சக்கரவர்த்தி இப்பொழுது மண் குதிரையை நம்புவதற்கு பதில் இரும்பு குதிரையை நம்புகிறார். சொல் மகளே, சொல். என்னை முதல் முறையாக மகளே என்று அழைப்பதற்கு மிக்க நன்றி சக்கரவர்த்தி. அவுரங்கசீப் நிறைவேற்றுவானா மாட்டானா? அதை சொல். என்னால் எந்த உறுதிமொழியும் தர முடியாது. உங்கள் கனவை நிறைவேற்றுவானோ மாட்டானோ, உங்களை எதுவும் செய்ய மாட்டான். அதை மட்டும் என்னால் முடியாது. அவன் என் உயிரை கூட எடுத்துக் கொள்ளட்டும். ஆனால் என் கனவு கருங்கல் சமாதியை எழுப்பி அதுதான் அவன் உதைக்க வேண்டும். இது ஒன்றுதான் எனது வேண்டுகோள். அது மட்டும் நடக்கவே நடக்காது. தாராவை யாராலும் இனி காப்பாற்ற முடியாது. அவன் உங்கள் கருஞ்சலவைக்கல் மகளை கட்டவும் மாட்டான், தாராவையும் கட்டவிட மாட்டான். எந்த மூலையில் இருந்தாலும் இந்துஸ்தானத்தில் தேடி சென்று அவனை வேட்டையாடிக் கொள்வான். இது எனக்கு சந்தேகமே இல்லை. என் கனவையும் நிறைவேற்ற மாட்டான், தாராவையும் கொன்றே தீர்வான். அப்படி என்றால் அவுரங்கசீப்பை நான் கோட்டைக்குள் நுழைய விட மாட்டேன். அவருடன் இறுதி வரை நான் போராடுவேன். என் மூச்சிருக்கும் வரை போராடுவேன். கோட்டை தளபதி அழைத்து வா. கனவுக்காகவும் ஒரு முல்ஹித்தின் உயிருக்காகவும் கோட்டையில் உள்ள அனைவரையும் வழிபடுக்கப் போகிறீர்களா சக்கரவர்த்தி? அனைவரையும் என்பதில் நீயும் இருக்கிறாய். சந்தோஷமான விஷயம் தானே? ஏன் நீங்கள் இப்பொழுதே என்னை கொல்லலாமே? உன்னை என்னால் கொல்ல முடியாது. உங்கள் மகளின் பாசமா? இல்லை, நீ மும்தாஜின் மகள். கோட்டை கதவை அடைத்து விடு. அவுரங்கசீப் படையுடன் வந்தால் நாம் இறுதி வரை போராட வேண்டும். சரணடையக்கூடாது. அவன் கோட்டையை அழித்து கோட்டையில் உள்ளவர்களை கொன்று அரியாசனம் ஏறிக்கொள்ள. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அங்கே என்ன பார்க்கிறார்? என் கட்டளையை நிறைவேற்று. ஓ, கோட்டைக்கு ஒரு பாதிக்கு மேல் அவுரங்கசீப்பை வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். நீமா கோட்டைக்கு இருப்பவர்களின் ஒத்துழைப்பு இல்லை என்றால் நம்மால் ஏதும் செய்ய முடியாது. அப்படி என்றால் கோட்டையை திறந்து அவுரங்கசீப்பை வரவேற்று அவன் காலடியில் மண்டிட்டு அவன் பாதங்களை முத்தமிட்டு அவனை வரவேறுங்கள் நன்றி கெட்ட நயவந்தவர்கள்.
இனிமேல் என் அடையாளமாக இந்துஸ்தானில் எதுவும் இருக்கக்கூடாது. தில்லி கோட்டையை இடித்து தள்ளுங்கள், மைராசனத்தை தீயிட்டு கொளுத்துங்கள், தீரண்டிக்கு இலக்காகி தாஜ்மஹால் சுக்குநூறாக காலுத்தான் போன்ற இசை விற்பனர்களின் குரல் வளைகளை நெறித்தெறியுங்கள், கவிதை புத்தகங்களை கிழித்தெறியுங்கள். ரோஜா தோட்டங்கள் சுடுகாடாகட்டும், ரோஜா தோட்டங்கள் சுடுகாடாகட்டும். அரசன் கட்டளைப்படி கோட்டை கதவை அடைத்து விடு தளபதி. அல்லாவின் மீது வாரத்தை போடுவோம். நடப்பது நடக்கும். நடக்கும் நிலையை பார்த்தால் ஒரு வாரத்துக்கு மேல் நம்மால் தாக்குப்பிடிக்க முடியாது இளவரசி. என்னை போக விடாமல் தடுக்க ஷாஹின்ஷாவின் உத்தரவு. என்னது? அவனை தடுக்காது. அவன் சொல்வது உண்மைதான். ஷாஹின்ஷா என்னை பார்க்க விரும்பவில்லையா? ஆமா என்னை வெறுக்கிறாரா? ஆமா. வெறுப்பு என்பதை விட ஏமாற்றம் என்பதுதான் உண்மையான சொல். உன்னுடைய தோல்வி தந்த ஏமாற்றத்தை காட்டிலும் அவருடைய கனவு கலைந்து விட்டதே என்ற வேதனை அவருக்கு. போரிடும் போதுதான் ஒருவனுக்கு யார் யார் நண்பர்கள் யார் யார் பகைவர்கள் என்று தெரிகிறது. எனக்கு எப்பேற்பட்ட ஏமாற்றம் என்று சக்கரவர்த்திக்கு தெரியுமா? உன் கனவு இன்னும் புரியவில்லையா தாடா? கனவா? ஆமா. உனக்காக ஊமைகள் குரல் எழுப்புவார்கள் என்று நினைத்தாயே, அது கனவல்லாமல் வேறு என்ன? கனவா? ஊமைகள் தான். யார் ஆண்டாலும் பற்றற்ற முறையில் இருந்து கொண்டு இருக்கிறார்களே இந்த இந்துஸ்தானத்து மக்கள், இவர்களுக்கும் ஊமைகளுக்கும் என்ன வித்தியாசம்? யார் வெற்றி பெற்று அரசாண்டாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. நான் தில்லிக்கு போய்விட்டால் ஆக்ராவை யார் காப்பாற்றுவார்கள்? ஆக்ராவை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. நான் சொல்வதை கேள். அரசர், இதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். நீ தில்லிக்கு செல். அங்கு உனக்கு தகுந்த ஆதரவு கிடைக்கும். இங்கு நாங்கள் ஒருங்கிசை சமாளித்துக் கொள்கிறோம். நீ முதலில் செல். சக்கரவர்த்தியை சிறிது நேரமாக பார்த்துவிட்டு போகிறேன். நீ போய் தயவு செய்து அவரிடம் சென்று கேட்டுப்பார். வேண்டாம், நீ தயவு செய்து போய்விடு. சக்கரவர்த்தியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். சரி, நான் வருகிறேன். என் முயற்சிகளில் தோல்வி ஏதாவது ஏற்பட்டால் இனி நான் உன்னையோ சக்கரவர்த்தியோ மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படாது. உன்னை ஒரு அருமை சகோதரர் மிகவும் நேசித்தார் என்று நீ நினைவில் வைத்துக் கொண்டால் போதும். நான் வருகிறேன். போய்விட்டானா? ஒரு பெரிய படையுடன் போருக்கு சென்றவனாலே சமாளிக்க முடியவில்லை. தில்லிக்கு சென்று அவன் என்ன செய்ய போகிறான்? சமாளித்து விடுவான் என்று நீ எண்ணுகிறாயா? நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் சக்கரவர்த்தி? அவனால் முடியாது என்று சொல்லி உங்களை இன்னும் நான் வேதனைக்குள்ளாக்க வேண்டுமா? அப்படி என்றால் தாராவால் சமாளிக்க முடியாது என்கிறார். தாரா தோற்றுவிட வேண்டும் என்றுதான் நீயும் வேண்டிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறீர்கள் என்னுடைய சக்கரவர்த்தி? கனவு கலைய வேண்டும் என்பதுதான் உன்னுடைய லட்சியம். நீங்கள் மூவரும் சேர்ந்து சதி செய்கிறீர்கள். நீ, ரோஷனா, அவுரங்கசீப் 3 பேரும் சேர்ந்து சதி செய்கிறீர்கள். உனக்கு என் மீது என்ன கோபம் என்பதை என்னால் நன்கு உணர முடிகிறது. மும்தாஜாய் இருந்து உனக்கு அழுத்து விட்டது. நினைக்கும் பொழுதெல்லாம் மும்தாஜ் உன்னிடத்தில் மும்தாஜை காணும் இந்த கிழவனின் பைத்தியக்காரத்தனம் உனக்கு வெறுத்து விட்டது. அதனால்தான் தாரா தோற்றுவிட வேண்டும் என்கிறார். அன்றே என் கனவை எதிர்த்து பேசினார்.
இப்பொழுது தாராவால் படையெடுத்து வந்த அவுரங்கசீப்பை வெல்ல முடியாது என்கிறார். என் கனவு கலைய வேண்டும் என்பது மட்டும்தான் உன் விருப்பம், அது மட்டும்தான் உன் லட்சியம். கோபத்தில் நினைத்தவாறெல்லாம் பேச வேண்டாம் சக்கரவர்த்தி. உங்கள் நம்பிக்கை வீண் போகக்கூடாது என்பதே எனது விருப்பம். இதுதான் எனது விருப்பம். உனக்கு உண்மையிலேயே என் மீது பதிவு இருந்தால் ஆரா படையுடன் வந்து அவுரங்கசீப்பை தீர்த்து கட்டுவான் என்று சொல் மகளே, சொல். அல்லாஹ் நம்மை சக்கரவர்த்தி வாலிஜீவன், நீ என்னை பார்க்க வந்திருப்பது செய்நன்றி அறிதல் என்ற பண்பு இன்னும் உலகில் இருந்து அடியோடு போய்விடவில்லை என்ற நம்பிக்கை தருகிறது. என் உயிரையே நீங்கள் தந்திருக்கிறீர்கள். இதை தவிர நான் வேற என்ன செய்வது? ஷாஹின் ஷா, உண்மையான ஷாஹின் ஷா சிறையில் வாழ்கிறார். அந்த பெயரால் என்னை அழைத்து ஏளனம் செய்யார். மன்னிக்கும், நான் தங்களை ஏளனம் செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி அழைக்கணும். என்னுடைய ஒரே பேரரசர் நீங்கள் மட்டும்தான். அந்த இடத்தில் வேறு யாரையும் என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அப்படி என்றால் உன்னிடம் நான் 2 விஷயங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, என்னை ஷாஹின் ஷா என்று அழைப்பதை விட்டுவிடு. 2, நான் இந்துஸ்தானத்தில் இருந்து வெளியேற வழி செய்யும். என்ன, இந்துஸ்தானை விட்டு வெளியேறப் போகிறீர்களா? நீங்கள் பட்டம் ஏறுவதற்காக இந்நாட்டு மக்கள், எண்ணற்ற மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை தவிர வேறு யாரும் அங்கு சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எதை தவிர்க்க முடியாதோ அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நீ அவுரங்கசீப்பை அரசனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று புரட்சி செய்தானால் உன்னை அத்தண்டனையில் இருந்து தப்பிக்க அங்கு தாரா இருக்க போவதில்லை. அவனின் தந்தையின் மன்னிக்கும் மனப்பான்மை அவனிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. நினைவில் வைத்துக்கோ. நீங்கள் மீட்டு தந்த உயிர் தங்களுக்காக. அவ்வளவு மதிப்புடையதல்ல என் உயிர் மாறி. சொல்வதை கேள். என்ன, உங்கள் உயிருக்கு மதிப்பில்லை? யார் சொன்னார்கள்? போரில் தோற்று போனவனுக்கு என்ன மதிப்பு இருக்க போகிறது மாலி? மதிப்பில்லையா? இப்பொழுது பாருங்கள், யார் இங்கே? இப்பொழுது புரிகிறதா உங்களுடைய உயிருக்கு என்ன மதிப்பு என்று? உங்களை கைது செய்து அவுரங்கசீப்பிடம் ஒப்படைக்கும் போது அவர் எனக்கு என்ன வெகுமதி கொடுக்க போகிறார் என்று பாருங்கள். அப்பொழுது புரியும் உங்களுடைய உயிர் எவ்வளவு விலை மதிப்புடையது. ஹிந்துஸ்தானில் நன்றியுடையவர்களே இல்லை என்று நான் அவசரப்பட்டு முடிவுக்கு வந்தேன். இப்பொழுதுதான் புரிகிறது அல்லாஹ் உன் உயிரை எதற்காக என் மூலமாக காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்பது. பணத்திற்காகவோ இல்லை அவுரங்கசீப்பின் நன்மதி பெறுவதற்காகவோ உங்களை கைது செய்யும். அவுரங்கசீப் கூறினார், நீங்கள் இஸ்லாமிய துரோகி. உங்களை கைது செய்வது உன்னுடைய வாக்கியம். பணத்துக்காக காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி இருந்தால் உன் நேர்மையை நான் பாராட்டுவேன். ஏன் கொள்கை போர்வைக்குள் புகுந்து கொள்கிறாய்? எல்லை புரட்டில் முரட்டு மனிதனாக நடமாடும் உனக்கு யார் இந்த அரசியல் அனுபவம் கற்றுத் தந்தார்கள்? இந்துஸ்தானத்தை விட்டு பார்சிய மன்னரிடம் உதவி கோருவதுதானே உங்களுடைய திட்டம்? அது ஒருபொழுதும் நடக்காது. நல்ல வேலை, இந்துஸ்தானத்தை அல்லாஹ் தான் காப்பாற்றினார். இந்துஸ்தானை அல்லாஹ்வினால் கூட காப்பாற்ற முடியாது என்பது என் அபிப்பிராயம். அழைத்துச் செல்லுங்கள். பல வருடங்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். கொஞ்சம் இழைத்திருக்கிறார். அவ்வளவுதான். சாமூகர் போர்க்களத்தில் கூட நான் சந்திக்கவில்லை. நீ போரில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது யானையை விட்டு இறங்கி குதிரையில் ஏறினாயே. இப்போது சொல்கிறேன், உன் தோல்விக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம்.
நான் அச்சமயம் நமாஸ் செய்து கொண்டிருந்தேன். 5 வேளைகள் நமாஸ் செய்வது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று கேட்கிறாயா? உண்மைதான். நான் முயன்றும் உன்னை போல அறிவாளியாக என்னால் ஆக முடியவில்லை. நீ இஸ்லாம் மத கொள்கைகளை மட்டும் கற்றறிந்தவன். தாராவை போல எல்லா மத கொள்கைகளிலும் வரை கண்டவனா என்ன உன்னை அறிவாளி என்று கூறிக்கொள்ள? சீர்குல் ஆசார் படித்திருக்கிறாய சகோதரி? நம் அருமை சகோதரன் இயற்றிய உபநிஷதங்களின் மொழிபெயர்ப்பை தானே கேட்கிறாய்? உபநிஷதம் என்பது எதை பற்றி சொல்கிறது? தாரா பல முறை சொல்ல கேட்டிருக்கிறேன். அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் கடவுள். தாராதான் கடவுளா? கடவுளை அண்ணனாக அடைவதற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருக்கிறேன். ஆனால் சர்வ வல்லமை படைத்த கடவுள் ஏன் ஒரு வெறும் மனிதன் முன்னால் சங்கிலியால் துணை கொண்டு செயலற்று நிற்கிறார்? தாரா, உன்னைத்தான் கேட்கிறேன். உபநிஷதங்களை மொழிபெயர்த்தாயே, அவற்றில் என்ன கண்டுவிட்டாய்? திருக்குறளில் காணப்படும் கருத்துக்களை விட மிகச் சிறப்பாக. நான் கேட்டது காதில் விடவில்லையா? விழுந்தது. எனக்கு பதில் தேவை. உபநிஷதங்கள் திருக்குறானை விட உயர்ந்தவை என்று நான் எப்பொழுதுமே சொல்லவில்லை. மதங்கள் அனைத்தும் குருடர்கள் யானையை காண்பது போல. ஒரு குருடன் துதிக்கையை தொட்டு இதுதான் யானை என்கிறான். மற்றொருவன் வாளை தொட்டு இதுதான் யானை என்கிறான். மூன்றாவதாக ஒருவன் காலை தொட்டு இதுதான் யானை என்கிறான். ஒவ்வொருவனும் அவனை பொறுத்தவரையில் சொல்வது சரிதான். குருடர்களால் யானையை காண முடியாது என்பது என் அபிப்பிராயம். மதத்தையும் அவ்வாறுதான் நினைக்கிறேன். இதுவும் கபீர்களின் வேதத்தில் காணப்படுகின்ற கதையா? இது கபீர் இந்துக்கள் மட்டும் சொல்லவில்லை, ஜலாலுதீன் ரூமியும் சொல்லி இருக்கிறார். சூஃபிகளுக்கும் கபீர்களுக்கும் என்ன வித்தியாசம்? உண்மையை உணர்ந்தவர்கள் சூஃபிகளாய் இருந்தால் என்ன, கபீர்களாய் இருந்தால் என்ன, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. உண்மையை உணர்ந்தவர்கள் கபீர்கள் என்று சொல்ல உனக்கு எவ்வளவு துணிச்சல்? ரோஷனா, இதை நினைவில் வைத்துக்கொள். இவனை முழுகி சென்று குற்றம் சாட்டியது போதுமான சாட்சி. ஆதரிப்பவர் யாரும் இன்றி அனாதையாக நிற்கும் என்னை கொல்ல என் மீது குற்றங்களை சாட்ட வேண்டுமா? சர்மத்தை எப்படி கொன்றாயோ, மூலத்தை எப்படி கொன்றாயோ அப்படி மனசாட்சி தொந்தரவு ஏதும் இல்லாமல் என்னை கொன்றுவிடு. தயவு செய்து நேரத்தை வீணடிக்காது. இவ்வளவு சுலபமாக கொன்றுவிடு. என்னுடன் எப்படி வழக்காடுவது என்பதை பற்றி யோசித்து யோசித்து நான் எத்தனை இரவுகள் உருவாக இருந்திருக்கேன் தெரியுமா? இது பாராட்டா? அப்படி பாராட்டாக இருந்தால் இது எனக்கா உனக்கா என்று புரியவில்லை. இதை நான் பாராட்டாக கூறவில்லை. என் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள். நாம் இருவரும், நம் தந்தையின் அவை, நம் பாட்டனார் அவை, நாம் இருவரும் நம் தந்தையுடைய நன்னடத்தை தாமனாக இருந்த போது உன் அழகுக்காக, உன் அறிவுக்காக எல்லோரும் உன்னை சுற்றி சுற்றி வந்தார்கள். ஆனால் என்னை சென்றவர் யாரும் இல்லை. உன்னை அனாதை என்று கூறிக்கொள்கிறாயே, நான் என்றுமே அனாதை. தெரியுமா உனக்கு? உன் மனதில் ஏற்பட்டுள்ள காயம் இவ்வளவு ஆழமானது என்று எனக்கு தெரியாதவரை. நம் தந்தை என்னை வேண்டவ செருப்பை போல் வீசி இருந்தாலும் நம் தந்தையின் மீது எனக்கு எவ்வளவு பாசம் தெரியுமா உனக்கு? ஓஹோ, பாசத்தின் மிகுதினால் தான் தந்தையை சிறையில் அடைப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. நம் தந்தையை கொள்வதற்கு போதுமான காரணங்கள் என்னிடம் இருக்கின்றன. ஆனால் நான் அவரை கொல்லவில்லை. அவர் உயிருக்கு உயிராக நேசித்த மனைவியின் மகனாக நான் இருந்த போதிலும் அவர் ஏன் என்னை இப்படி வெறுக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. காரணம் சொல்லட்டுமா? என்ன காரணம்? அவர் ரசனையின் நேர் எதிரியாகத்தான் உன்னை காண்கிறார். இதுவே அவர் வெறுப்புக்கான காரணம். அழகுணர்ச்சி என்று சொல்லிக் கொண்டு அரசாங்க கருவூலத்தை காலியாக்கப்பதால் நல்ல ரசனையா? நாட்டை ஆளுகின்றவர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய அகங்காரத்திற்காக மக்களுடைய சொந்த கஜானாவை சூறையாடுவதுதான் நல்ல ரசனையா? அப்படி என்றால் நான் என் தந்தையின் ரசனைக்கு நேர் எதிரியாக இருந்தேன் என்பதை பற்றி பெருமைப்படுகிறேன். எது நல்ல ரசனை, எது கெட்ட ரசனை என்று நான் தீர்ப்பு கூற வரவில்லை. அவர் உன்னை ஏன் வெறுத்தார் என்பதற்கான காரணம். ஆனால் அவர் உன்னை வெறுத்தாலும் நீ அவரை விரும்பியதாக கூறுகிறாயே, இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
நான் அவரை எந்த அளவில் வெறுத்தேன், எந்த அளவில் விரும்பினேன் என்று என் விருப்பையும் வெறுப்பையும் என்னால் வரையறுத்து கூற முடியாது. வெறுப்பு அடிவயிற்றிலிருந்து புறப்பட்டு அவரை அழித்து விட வேண்டும் என்று முனையும் போது இவ்வளவு நான் அவரை விரும்புகிறேன் என்று தோன்றும். சரி, செய்த தவறுகளை நாம் ஒப்புக்கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் மைலாசனத்தில் அவர் உட்கார வைக்க வேண்டும் என்கிற பாச ஆவேசம் எழும்போது இவ்வளவு நான் அவரை வெறுக்கிறேன் என்ற சிந்தனை என் எண்ணத்தில் புரிந்தது. என்னுடைய வெறுப்பு ஊசலாட்டத்தின் காரணமாகத்தான் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவரை நீ வெற்றி அடைந்த கையோடு கொண்டிருந்தால் அவர் உனக்கு நன்றி சொல்லி இருப்பார். அவரை இன்னும் சித்திரவதைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறாயே, இதற்கு காரணம் உன் விருப்பா அல்லது வெறுப்பா? நான் சித்திரவதை செய்கிறேன் என்று யார் சொன்னார்கள்? தங்க கூண்டில் இருக்கிறார். சக்கரவர்த்திக்குரிய அனைத்து மரியாதைகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஜெகநாதா அவரது அருமை பெண் அவருக்கு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இனிய கனவை கலைத்து அவரை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறார்களே, இது சித்திரவதை இல்லையா? கருஞ்சல் வைக்கல் மகளைத்தானே சொல்கிறார். நாட்டில் பஞ்சத்தில் சகம் கணக்கற்ற மக்கள் எலும்புகளை கற்களாக அடுக்கி அதனை இன்னொரு மகளை கட்ட வேண்டும் என்று சொல்கிறார். மக்களுக்கு சோறு மட்டும் கொடுத்தால் போதுமா? அதுதான் நல்ல சாட்சியா? குறைந்தபட்ச தேவையாக சோறு கூட அளிக்காவிட்டால் அதுதான் நல்ல சாட்சியா? காலி வயிற்றில் சார்ந்த மகளை கண்டு ரசிக்க முடியுமா? மக்களுக்கு உணவு முறையும் கொடுத்தால் போதும். அவர்களுக்கு சிந்திக்கும் உரிமையோ அழகுணர்ச்சியோ தேவையில்லை என்பது என்ன அபிப்பிராயம்? அழகுணர்ச்சியோ சிந்திக்கும் திறமையோ இல்லாவிட்டால் மக்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மக்கள் சிந்திக்க தேவையில்லை. அந்த பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு அவர்கள் இதற்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டும். அரசன் மக்களுக்கு உணவு முறையும் தருகிறான் என்பதற்காக தங்களின் சிந்தனை இதற்கு விளையாக தர வேண்டும். அவர்களுக்கு நாட்டின் வறுமை ஒழிய வேண்டும் என்றால் மக்கள் எந்த வழியும் தர தயாராக இருக்க வேண்டும். நாய்க்கு வேண்டிய எலும்பு துண்டை வீசி எறிந்து விட்டால் அது இதற்காக குறைத்துப்பட வேண்டும். இந்துஸ்தானின் எதிர்காலம் அவுரங்கசீப் தான் என்று நான் நினைத்தது சரியாக இந்துஸ்தானத்தின் எதிர்காலம் அவுரங்கசீப்புகள் தான். உன்னை போன்ற நடைமுறைக்கும் கனவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் குழப்பிக் கொண்டு திரியும் தத்துவ வக்கிரங்கள் அல்ல. மதச்சார்பற்ற ஆட்சியை நிறுவப்போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாரே, இஸ்லாமிய மதத்தை நாட்டிலிருந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். திருக்குரான் கோவில்களில் ஓதப்பட வேண்டும், மசூதிகளில் வேதம் ஒலிக்க வேண்டும், பைபிள் நாட்டின் பொது சொத்து என்று ஏதேதோ பிதற்றிக் கொண்டிருந்தாயே, மக்களை சொந்த வாழ்க்கையின் நாஸ்திகர்களாக ஆக்கிவிட வேண்டும் என்பதுதானே உன் திட்டம்? பௌத்தர்களின் சூனியவாதத்தை ஆதரித்து நீ பேசியிருக்கிறார். இதுவே நீ ஒரு நாஸ்திகன் என்பதை எடுத்துக்காட்ட போதுமான சாட்சி. உண்மையான முசல்மான் ஆற்ற வேண்டிய தினசரி கடமைகளை நீ ஆற்றுகிறாயா? சொல். வெறும் சடங்குகளை கூட்டுத்தனமாக பின்பற்றினால்தான் ஒரு உண்மையான முசல்மான் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அப்படி என்றால் கடவுளின் தூதர் நபிநாயகத்தின் வழியை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம்? நபிநாயகம் அவருடைய முன்னோர்களின் வழியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் தானே கடவுளின் தூதராக மாற்றப்படுகிறார். அப்பொழுது நீ கடவுளின் தூதனா? நாம் எல்லோரும் கடவுளின் அம்சங்களாக இருக்கும் போது, நாம் ஒவ்வொருவருடைய ஆற்றலின் எல்லையாக கடவுள் வெளிப்படும் போது, நாம் இன்று மிகுந்த தொலைவான தூரத்தில் கடவுளை நிறுத்தி பார்க்க வேண்டும். நபிநாயகம் கடவுளின் தூதர் என்று சொல்கிறார். நாம் எல்லோருக்கும் கடவுளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது நாம் இன்றி வேறுபடுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் கூறினேன். நபிநாயகம் கடவுளின் தூதர் அல்ல, நபிநாயகமே கடவுள். எனக்கும் உனக்கும் நபிநாயகம் மாதிரி கடவுளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான். நாமே கடவுளாகக்கூடிய வாய்ப்பு. இந்த முழுக்கத்தின் உறவை கண்டவுடனாக வெட்டியிருங்கள். இவன் ஆட்சிக்கு வந்திருந்தால் என்ன இருக்கும்? இந்துஸ்தானை அல்லாஹ் காப்பாற்றி இருக்கிறார். இந்துஸ்தான் காப்பாற்றப்பட்டு விட்டதா இல்லையா என்பதை இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். அவர்களுக்கு நீ அதை பார்க்க போவதில்லை. இதற்கு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமா, இறைவனுக்கா அல்லது உனக்கா? இவனை எடுத்து செல்லுங்கள். இவன் தலையை வெட்டி என்னிடம் கொண்டு வந்து காண்பிக்க வேண்டும். இந்த முழுவீட்டின் தலையை நடுத்தருவில் தொங்க விடுங்கள். அவுரங்கசீப், அவசரப்பட்டு தீர்ப்பு கூறிவிட்டாயே. நாம் முன்னர் தீர்மானித்தபடி. கோபத்தில் மறந்து விட்டேன் சகோதரி. சரி, ஷேஸ்டா கான், அகமத், அமீர் கான், பகதூர் கான் ஆகியவர் கூடிய விசாரணை குழு இவன் செய்துள்ள குற்றம் செய்திருக்கிறேனா இல்லையா என்பதை முதலில் ஆராய்வதுதான் நீதி பரிமாறணும். ஆள்கின்றவனாகிய நீயே குற்றம் என்று சொல்லிவிட்டாய்.
விசாரணை என்ற வேடிக்கை எல்லாம் உனக்கு தண்டனை கொடுக்கவே குழுவுக்கு அதிகாரம் உண்டே தவிர நீ குற்றம் செய்திருக்கிறாயா இல்லையா என்பதை பற்றி விசாரிக்கவில்லை. நீ ஒரு இஸ்லாமிய துரோகி என்பதை பற்றி எனக்கு துளியும் சந்தேகம் இல்லை. நான் அந்த விசாரணை குழுவில் இருக்கப் போவதில்லை. ஆனால் இப்பொழுதே என் தீர்ப்பை கூறிவிடுகிறேன். தாராவுக்கு குறைந்தபட்ச தண்டனை நான் அளிப்பது என்னவென்றால் தூக்கு தண்டனை தான். நீ இந்த மனம் இறங்கி குறைந்தபட்ச தண்டனை எனக்கு வழங்குவதே உன்னுடைய இரக்கமான பார்வையை காட்டியிருக்கிற சகோதரி. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். உன்னுடைய அருமை சகோதரி ஜெகனராவை நீ ஏன் இன்னும் விட்டு வைத்திருக்கிறாய்? இதற்கு காரணம் தான் ஜெகநாதன் மீது எனக்கு கோபம் கிடையாது. உன் அருமை தந்தையின் பாசச்சிறையில் இருக்கிறாளே, அதுவே அவளுக்கு பெரிய தண்டனை. நான் உன்னை ஒன்று வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன். நான் இறக்கப் போவது என்பதே நிச்சயம். நான் சொல்வதை கேள். என்ன? அக்பர் ஆக்கியதை அழித்து விடார். அக்பர் ஆக்கியது மதுக்கோப்பையில் உரையும் சத்தமும் நாட்டில் வாழும் பெண்களின் சலுகை மொழியும் அக்பர் ஆக்கியது. உன்னை காட்டி கொடுத்த தெஸ்வசிங்கும் கைசிங்கும் இருக்கிறார்களே, அவர்களும் அக்பருடைய ஆட்சியால் ஏற்பட்ட இக்கால பலன்கள். யூதமத கொள்கையிலே ஏதோ ஒரு பலன் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சொல்லுக்கும் செயலுக்கும் ஏன் இவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றன? நூறாண்டுகளாக வெளியிருந்து வரும் அந்நியர்களுக்கு ஏன் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்துக் கொண்டு அடிபடுகிறார்கள்? இந்துக்களும் முதுகில் இப்படி குத்தி இருந்தும் உனக்கு ஏன் குத்தி வரவில்லை? அக்பர் ஆக்கியதை அழிக்க கூடாதா? இப்படி சொல்வதற்கு உனக்கு வெட்கமாக இல்லை? இந்துக்கள் மட்டுமே முதுகில் குத்தவில்லை. சரி, முசல்மான்கள் தான் குத்தினார்கள். காரணம் தெரியுமா? நீ ஒரு முல்கி முஸ்லிம் இஸ்லாமிய துரோகி. உன்னை அவர்கள் காட்டி கொடுத்தது நம் மதத்திற்கு செய்திருக்கக்கூடிய மகத்தான தொண்டு. நான் ஒரு புதிய முகலாய சகாப்தத்தை ஆரம்பிக்கப் போகிறேன். கலை, மது, மங்கை ஆகியவற்றில் ஈடுபவனுக்கு இனி நாட்டில் இடமில்லை. போலி கர்வத்தை புலப்படுத்தும் பிரபுக்கள் நடத்தும் ஆடம்பர கேளிக்கைகளும் விருதுகளும் நாட்டில் நடைபெறாது. இதுவே இஸ்லாம் தரப்பின் பாதை. நபிநாயகம் வகுத்த நெறி. மீறுகிறவன் எவனாக இருந்தாலும் குறைந்தபட்ச தண்டனை சிறைச்சேதம். கிண்டலா செய்கிறான். கிண்டல் இல்லை, நீ சொல்ல நினைத்ததை சொன்னேன். இது உனக்கே கிண்டலாகப்படுகிறதா? உனக்கே கிண்டலாகப்பட்டால் உன்னுடைய நகைச்சுவை உணர்வு இன்னும் போய்விடவில்லை என்றுதான் அர்த்தம். உன் நகைச்சுவை உணர்வு இன்னும் போய்விடவில்லை என்றால் இந்துஸ்தானின் எதிர்காலம் எனக்கு அடியோடு போய்விடவில்லை. சரி, இதுவரை நீ சொன்னது செய்தது அனைவற்றையும் தவறு என்று ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேள். உன்னை கொல்லாமல் சிறையில் மட்டும் வேண்டுமானாலும் வைக்கிறேன். அவன் ஒப்புக்கொண்டிருக்கான், நீ அவனை மன்னிக்க போகிறாய். அந்த பயம் உனக்கு வேண்டாம் சகோதரி. நான் எதற்கும் வருந்தவில்லை, மன்னிப்பு கேட்கப் போவதும் இல்லை. அவ்வளவு திமிரா உனக்கு? சாபமில்லை அவுரங்கசீப், நான் சரித்திரம் படித்திருக்கிறேன். இவனை இழுத்துச் செல்லுங்கள். இவன் உயிரோடு இருக்கும் வரை எனக்கு தொந்தரவு. கருஞ்சலடைக்கல் கட்டி முடித்தது. செய்தி அனுப்புவதாக சொன்னேன், கட்டி முடிக்கவில்லையா? இன்னும் கட்டி முடிக்கவில்லை அப்பா. தாரா இப்பொழுதெல்லாம் என்னை வந்து பார்ப்பதே இல்லை. அவளுக்கு அரசாங்க அதிகாரிகள் அதிகமோ? என்னை கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். நான் போய் சேர்வதற்குள் தாஜ்மஹலை ஒரு முறை பார்க்க வேண்டும். தாஜ்மஹலை ஒரு முறை பார்க்க வேண்டும். தாஜ்மஹல் எங்கே? தாஜ்மஹலை யாரோ திருடிக் கொண்டு போய்விட்டார்கள். ஏன் ஒன்றுமே பேச மாட்டேன் என்கிறார்? உனக்கு என்னுடன் பேசி அழுத்து விட்டதா? தாரா
அவுரங்கசீப் அவுரங்கசீப்பா படையெடுத்து வருகிறான். ஆமாம். அப்படி என்றால் அவுரங்கசீப் போது வெற்றி தாரா தில்லிக்கு போய்விட்டார். அப்படி என்றால் கருஞ்சலவைக்கல் மகளை யார் கட்டப் போகிறார்கள்? தாரா கருஞ்சலவைக்கல் மகளை கட்டுவான் என்று நான் சொல்லவே இல்லை. நீங்கள் தான் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வேதனைப்படுத்த வேண்டாம் என்று நீங்கள் சொல்லதை நான் மறுக்கவில்லை. அப்படி என்றால் யாருமே கருஞ்சலவைக்கல்லை கட்டவில்லையா? என்னை எங்கே புதைக்கப் போகிறீர்கள்? இந்துக்கள் காசியில் கங்கையில் பிணங்களை இழுத்து விடுவார்களே, அது மாதிரி என்னை தமிழ்நாட்டில் இழுத்து விடப் போகிறீர்களா? அப்படி என்றால் இப்பொழுதே இழுத்து விடுங்கள், நான் சந்தோஷமாக போகிறேன். அவுரங்கசீப் மத நம்பிக்கை உடையவர், அவ்வாறெல்லாம் செய்ய மாட்டார். அவுரங்கசீப்பா சக்கரவர்த்தி? ஆமாம். அப்படியானால் நான் கைதி. இப்பொழுது தரப்படும் மரியாதை எல்லாம் சக்கரவர்த்தியின் தந்தைக்கு தானே ஒழிய சக்கரவர்த்திக்கு அல்ல. அவுரங்கசீப் பெரியவனா? தாரா தான் பெரியவர். அப்படி என்றால் தாராதானே பட்டம் ஏறிவிட்டார். அவுரங்கசீப் பட்டம் ஏறிவிட்டார் என்று கூறுகிறார். அப்படி என்றால் அவுரங்கசீப்பிடமிருந்து பட்டத்தை பிடுங்கி தாராவிடம் கொடுத்து சொல்வாயா? சொல்வாயா? சரி, சொல்கிறேன். மூரத் ஜகுரத்தை ஆளட்டும், பூஜாவுக்கு வங்காளம் போடும், அவுரங்கசீப் தட்சிணத்தை ஆளட்டும், தாராவுக்கு டெல்லி, பஞ்சாப், ஆக்ரா. தாராதானே என் மூத்த மகன். எப்படி இருக்கிறது என் திட்டம்? நன்றாக இருக்கிறது. ஆமா, தாரா கருஞ்சலவைக்கல் மகளை கட்டவில்லையா? திரும்ப திரும்ப ஒரே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தால் என்ன பதில் சொல்வது? ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் நீ சொல்ல வேண்டும். நீயோ வேறு வேறு பதில்களை சொல்கிறார். இப்பொழுது சொல், தாரா கருஞ்சலவைக்கல் மகளை கட்டவில்லையா? ஏன் இப்படி என் உயிரை வாங்குகிறீர்கள்? தாராவை கைது செய்து விட்டார்கள். சிரச்சேதம் செய்ய போகிறார்கள். அவை யார் சிரச்சேதம் செய்ய போகிறார்கள்? அவுரங்கசீப். அவுரங்கசீப்பே தாராவை சிரச்சேதம் செய்ய வேண்டும். அவுரங்கசீப் பட்டமேறி விட்டார். தாராவை வேட்டையாடி பிடித்து விட்டார். முஸ்லிம் மதகுல துரோகி என்று அவனுக்கு சிரச்சேதம் செய்ய போகிறார்கள். தாராவை ஏன் கொல்ல போகிறார்கள்? தாராவை யார் கொல்ல போகிறார்கள்? தாராவை யார் கொல்ல போகிறார்கள்? அவுரங்கசீப் தான். ஆனால் நீங்கள் கனவு கண்ட மகளை யாரும் கட்டப் போவதில்லை. யார் அங்கே? என்னுடைய பிள்ளைகள் எல்லோரையும் இழுத்து சென்று சிரச்சேதம் செய்யுங்கள். நான் உன்னை மகாராணியான ஆக்கிவில்லை. கசாராணி இருந்தால நம்மளுடைய இந்துஸ்தானை எத்தனையோ பெண்கள் அரசாங்கம் இருக்கிறார்கள். உனக்கு நான் பட்டம் கொடுக்கிறேன். எனக்கு சந்தோஷம் தான். தாராவை சிரச்சேதம் செய்ய போகிறார்கள். அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? தாராவை யார் சிரச்சேதம் செய்ய போகிறார்கள்? அவுரங்கசீப். ஏன்? தாராவை உண்மையில் கொலை செய்தது நீங்கள் தான். நானா? ஆமா. ஏன்? நான் என்னுடைய குழந்தைகள் எல்லோரையும் நான் கொன்று விட்டேனா? ஆமா. இப்பொழுது எனக்கு குழந்தைகளே இல்லையா? எனக்கு குழந்தைகளே இல்லையா? எனக்கு குழந்தைகளே இல்லையா?
யாரெங்கே என் முன்னால் வந்து வாசி. உன்னையும் இசையும் சேர்த்து புதைத்து விடுகிறேன். பயனில்லை. யாருமே பேயாக இருக்க முடியாது. 5 வேளைகள் நமாஸ் செய்யும் உண்மையான முசல்மான் தான். பேய்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? நீங்கள் பயப்படுவதிலும் நியாயம் இருக்கிறது. எவ்வளவு பேரை தீர்த்து கட்டியிருப்பீர்கள்? பட்டியல் தரட்டுமா? தாரா, மூரர், சுஜா, சுலைமான், முகமது. போதும் போதும் நிறுத்து. அபுல் முசாஃபிர், முஹைதி முஹம்மத், ஔரங்கசீப் பகதூர், ஆலம்கீர் பாட்ஷா காசி. இந்த நீண்ட பட்டத்துக்கு எவ்வளவு பலிகள்! யாரோ வஞ்சனை செய்கிறார். பேயாக இருக்க முடியாது. பேய்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை. 5 வேளை நமாஸ் செய்யும் உண்மையான முசல்மான் அவர்களே, உங்களை எதிர்க்கிறவர்கள் அனைவரும் இஸ்லாமிய துரோகிகள். அப்படித்தானே? ஆள்கின்றவர்கள் மதத்திலோ அல்லது ஒரு கொள்கையிலோ புகுந்து கொண்டு மக்களை நம்ப வைப்பதற்காக ஒரு பிரம்மையை உண்டாக்கிவிட்டு பிறகு தாமே அந்த பிரம்மையை நம்பத் தொடங்கி விடுவதுதான் ஒரு நாட்டின் துர்பாக்கியம். ஆலம்கீர், எது பிரமை? மதம் தான் நீங்கள், நீங்கள் தான் மதம் என்று மக்களை நம்ப வைப்பது பிரமை அல்லாமல் வேறு என்ன? இங்கே அரசியல் பேசுகிறார். பேயாக இருக்க முடியாது. பேய்கள் எங்கே இருக்கின்றன? வெளியில் எங்கும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறது. மனசாட்சியை தொட்டு கேளுங்கள். என் மனசாட்சியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எது எனக்கு நியாயம் என்று பட்டதோ அதைத்தான் நான் செய்து வந்திருக்கின்றேன். இயற்கையின் பாரபட்ச தீர்ப்புக்கு உட்பட்டவன் நான். ஆனால் ஆரம்பத்திலிருந்து ஏதோ ஒன்று என்னை வஞ்சித்துக் கொண்டே வருகிறது. அன்பு என்றால் எனக்கு என்னவென்று தெரியாது. அதை யாரும் எனக்கு கற்றுத்தரவும் இல்லை. இறைவன் அன்புமயமானவன் என்று கூறும் திருக்குறானை தினந்தோறும் போதும் நீங்கள் அன்பு என்றால் எனக்கு யாரும் கற்றுத்தரவில்லை என்று கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது. சக்கரவர்த்தி, நீ யார்? என்னை சித்திரவதை செய்யாதே. உங்களால் கொலை செய்யப்பட்டவர்களில் நானும் ஒருத்திதான் பாதுஷா. வேறையா? நிச்சயமாக இருக்க முடியாது. என்னை கொலை செய்ய முடியாது. கொலை செய்ய முயன்றீர்கள், நான் சாகவில்லை. பேயாக இருக்க முடியாது. பேய்களின் நம்பிக்கை இல்லை எனக்கு. 5 வேளைகள் நமாஸ் செய்யும் உண்மையான முசல்மான் நான். எனக்கு எதை பற்றியும் சந்தேகம் கிடையாது. ஒரு உண்மையான முசல்மான் எப்படி இருக்க வேண்டும் என்று திருக்குறானில் ஓதி இருப்பதற்கேற்ப வாழ்ந்து வருகிறேன் என்று நான். உண்மையான முசல்மான்கள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமை அவமதித்த முல்கத்தை இனம் கொண்டு விட்டேன்.
தூங்கினான் தாரா. தாராவின் பக்கத்தில் என்னை தூக்கிலும் காண்பதற்கு அவன் எவ்வளவு முயன்றார். ஆனால் தாராவின் தலை உருண்டது, நடுவீதியில் தொங்கியது. கடைசி வரை தான் சொன்னதோ செய்ததோ தவறு என்று ஒப்புக்கொண்ட மறுத்த முட்டாள். அன்பு என்றால் எனக்கு என்னவென்று தெரியாது. அதை யாரும் எனக்கு கற்றுத்தரவும் இல்லை. என்ன சக்கரவர்த்தி, நான் யார் என்று தெரியாமல் புலம்புகிறீரோ? உண்மைதான், தனிமையில் புலம்பிக் கொண்டு இருக்கின்றேன். எனக்கு ஒருவரும் துணை கிடையாது. ஒருவர் மீதும் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. என் மகனே எனக்கு எதிரி. என் மகன் அவருக்கு உடந்தையாக இருக்கிறார். பாவம் சக்கரவர்த்தி, நான் எங்கிருக்கிறேன் என்று தெரியாமல் பிதற்றுகிறார். நான் எங்கும் இருக்கின்றேன். இயற்கையின் மூச்சினார், பிரபஞ்சத்தின் உயிர் காற்று. ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி காட்டும் அந்த கோலங்களின் இசை பிரவாகம். பிரபஞ்சத்தின் தொடக்கத்தில் நானும் தோன்றியது. அது உயிர்களுடன் காலலயமாக உருவெடுத்தது. காலலயத்தை, ஆத்மாவின் சங்கீதத்தை மனித உயிரினின்றும் பிரிக்க முயன்றால் எஞ்சுவது ஜடம். என்னை கொலை செய்ய முயன்றதன் விளைவு உங்களை எங்கு அழைத்து வந்திருக்கிறது பாருங்கள். உங்கள் கைகளின் சிவப்பு கரையை அறியாமல் இருக்கிறது சக்கரவர்த்தி. உங்கள் முன்னே சிறு வயதில் உங்கள் காது கேட்டு ஒழித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் பொருத்தி விட்டீர்கள். நான் தனியாக புலம்புகிறேன். ஒழித்துக் கொண்டிருக்கும் நீ முன்னே உருவம் பெற்று வா. நான் உன்னுடன் பேச வேண்டும். நீங்கள் வாளுடன் வந்ததும் மீண்டும் என்னை கொல்ல முயன்றீர்களோ என்று பார்த்தேன். முகத்திரையை விளக்கவால் உங்கள் முரட்டு ரசனையை கண்டு சிரிக்காமல் என்ன செய்ய முடியும் சக்கரவர்த்தி? நீ யார்? உண்மையை சொல்லிவிடு. சந்தேகமாக இருக்கிறதா உங்களுக்கு? உங்கள் உள்ளத்தின் அடித்தளத்தில் இசை இருக்க முடியுமா என்று? இசையை கேட்டு சற்றுமுன் ஏங்கொண்டு நின்றீர்களே, எதனால்? இனிமேல் என் குரலை உங்களால் கேட்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் என்னை கொல்ல வேண்டும் என்றால் சொல் சொல். ஏன் இழுத்து விட்டாய்? நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். ஒரு உண்மையான முஸ்லிம் தற்கொலை பற்றி பேசுகிறாயே, உனக்கு எவ்வளவு துணிச்சல்? அடிக்கடி உண்மையான முசல்மான் என்று கூறுகின்றீர்களே, உங்களுக்கே அதை பற்றி அடிக்கடி சந்தேகம் ஏற்படுகிறதா ஆலம்கீர்? எனக்கு எதை பற்றியும் சந்தேகம் கிடையாது. நான் ஒரு உண்மையான முசல்மான் தான். இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு இந்த பரந்த சாம்ராஜ்யத்தில் உண்மையாவும் இன்றி தனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா சக்கரவர்த்தி?
நிம்மதியில்லை. இமயத்தில் உச்சியில் இருந்து கொண்டு பார்க்கிறேன். கண்ணுக்கு தெரிவன அனைத்தும் பள்ளத்தாக்குகள். நான் சொல்வது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறதா? இமயத்தின் உச்சியில் நின்று கொண்டு பார்க்கிறேன். கண்ணுக்கு தெரிவன அனைத்தும் பள்ளத்தாக்குகள். என்ன அருமையான கவிதை வரிகள்! இசையைப் போல உங்களுடைய இன்னொரு எதிரி கவிதை. நீங்கள் பேசுவதை பார்த்தால் அவன் வந்து கொண்டிருக்கிறார் போல் தெரிகிறது. என்னை யார் குழப்பத்துக்கு உள்ளாக்குகிறாய்? தயவு செய்து பாய்வது, இங்கிருந்து பாய்வது, பாய்வது. கருணையும் இரக்கமும் உடைய திரு அல்லாவே, எல்லா புகழும் உனக்கே உரித்தாக்குகிறோம். இறுதி தீர்ப்பென்று நியாயம் வழங்கும் பெரும் பிரபுவே, எங்களுக்கு நேர்மையான வழியை காட்டு. நான் வரும்போது பெருங்கையோடு வந்து போகும்போது ஒரு பாவ மூட்டையை சுமந்து கொண்டு போகிறேன். என் கையில் உள்ள இரத்த கரையை கழுவ ஜமுனா நதி முழுவதும் போதாது. நிச்சயம் போதாது. இதற்கு காரணம் யார்? நான் மதவெறியனா? இல்லாவிட்டால் பாசத்துக்காக ஏகிய அனாதையா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதை தவிர எனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லை. என்னை இவ்வளவு கொலைகள் செய்யும்படி தூண்டியது எது? காரணத்தை மாறாயும் என் பொறுப்பில் சரித்திரம் தான் கூற வேண்டும். ஆடி ஓய்ந்திருக்கும் கிழவன் நானே